சொல்றாங்க ரொம்ப ரஃப்பா இருக்கும். இப்போ புதிய கற்காலம் வந்து ரொம்ப என்ன சொல்றது பாலிஷ்டா இருக்கும்னு சொல்லிட்டு படிச்சிருக்கீங்களா? ஓகேவா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரிணாமம் சார் ஓரமா ரொம்ப சங்க காலத்துக்குரிய ஒரு பானை ஓடு அது நம்ம ஊர்ல கிடைச்சிருக்கு. அது எப்படி கருப்பு சிவப்புன்னா பாத்தீங்களா, சிவப்பு இருக்கா, கீழே மேல கருப்பு லேயர் இருக்கும். ஸோ இது பேரு கருப்பு சிவப்பு பானை ஓடுகள். ஓகேவா? இதுக்கு இந்த இடத்துக்கு பேர் என்னன்னா பாட்லி யார்டுன்னு பேர். இந்த இடத்துக்கு பேர் என்னது? பாட்லி யார்டு. ஒரு தடவையும் குழி தோண்டி கிடைச்ச பானை முதல்ல அப்படியே போட்டுட்டே வந்துடும். ஓகேவா? ஸோ அப்பதான் நமக்கு தெரியும் வித்தியாசம், பானை ஓடுகளுடைய வித்தியாசம் என்னன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், டெக்கரேட்டர் வேறு எல்லாமே நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து பழைய காலத்து பானை ஓடுகள் எல்லாமே இதெல்லாமே வந்து கற்காலம், புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த பயன்படுத்தின பானை ஓடு. எவ்வளவு தடிமலா இருக்கு பாத்தீங்களா? ஓகேவா? உள்ள பாத்தீங்கன்னா மண்ணு நிறைய இருக்கு, கல்லு மண்ணுலாம் நிறைய இருக்கு. ஓகே, இது வந்து இப்போ கீழே பார்த்தீங்களா எல்லாமே கட்டமாக போட்டு நூல் கட்டியிருக்காங்கல்ல, அதில் எது நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அசம்ஷனில் நம்ம தோண்டுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு வாட்டி தோண்டிட்டு அதில் என்ன கிடைக்குதுன்ற பொறுத்து தான் அடுத்தது எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அப்படி அங்கே எதுவுமே கிடைக்கலனா அதை விட்டுட்டு அடுத்த ஏரியாவுக்கு நாங்கள் போயிடுவோம். ஸோ அதில் வந்து நம்ம தோண்டும் போது நம்ம ஒரே ஏரியா எல்லாத்தையுமே தோன்றது கிடையாது. ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 10 to 15 சென்டிமீட்டர் தான் தோண்டுவாங்க. 15 சென்டிமீட்டர்னா உங்களுக்கு தெரியும், இவ்வளோதான் தோண்டுவாங்க. அந்த 15 சென்டிமீட்டரே 4 முறை தோண்டுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாகவே 15 சென்டிமீட்டர் தான் தோண்டுறாங்க. ஒவ்வொரு வாட்டி 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் தான் தோண்டுவாங்க. ஒரு வாட்டி தோண்டிட்டு அதை செக் பண்ணுவாங்க.
கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடுவாங்க. அதில் என்னென்ன கிடைக்குதோ, எலும்பு கிடைச்சாலும் சரி, ஸ்டோன் கிடைச்சாலும் சரி, பானை ஓடு கிடைச்சாலும் சரி, எல்லாமே எடுத்து இங்கே கொட்டிடுவாங்க. இதுலேருந்து நாங்கள் அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி நாங்கள் எடுத்துப்போம். இதை தவிர்த்து அவங்க ஏதாவது பயன்படுத்தியிருக்க பொருள் எல்லாம் கிடைக்கும்ல, இரும்பு கிடைக்கும், அப்புறமா டெரக்கோட்டா ஆப்ஜெக்ட் ஏதாவது கிடைக்கும், சங்கு வளையல் கிடைக்கும், கண்ணாடி வளையல் கிடைக்கும். இந்த மாதிரி அவங்க என்ன பயன்படுத்தின பொருள் கிடைச்சாலுமே அதை தனியாக எடுத்து ஆன்டிகுட்டின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் தனியாக ரெக்கார்ட் பண்ணிப்போம். அதை பேஸ் பண்ணி தான் அதில் என்ன கிடைக்குதோ அதை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, அது எந்த காலகட்டத்துன்றது நம்ம முடிவு பண்ண முடியும். அது ப்ளஸ் பானை ஓடு, இது ரெண்டும் தான் நமக்கு இங்கே வந்து ஒவ்வொரு லேயருக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக லைனாக கொட்டியிருக்காங்க. அதில் 1ல் ஆரம்பித்து இதில் கடைசியில் 100 120 கிட்ட வரும். ஸோ உங்களுக்கு மேலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும். ஆமாம், அதுதான் ஃபஸ்ட்டு தோணுது. அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் மேலே இருக்கிறது வந்து இவங்க விவசாயம் பண்ணுறதுனால ஏர் ஓட்டி அது எல்லாமே சின்ன சின்ன பானையோட உடஞ்சிருக்கும், பெரிய பெரிய பீஸாக இருக்காது. நமக்கு ஒரு 30 சென்டிமீட்டருக்கு அடுத்து போன பின்னாடி தான் உங்களுக்கு இந்த சைஸ் நார்மல் சைஸ் பானையோடாவது நமக்கு கிடைக்கும். கீழே போக போக உங்களுக்கு வந்து பெரிய பெரிய பீஸ் பானையோட எல்லாமே கிடைக்கும். மேலே வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பானையோடு பயன்படுத்தினாங்களோ அது நமக்கு கிடைக்கும். கீழே போக 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 நமக்கு வந்து இரும்பு காலம், அதாவது வரலாற்று தொடக்க காலம், இரும்பு காலம், புதிய கற்காலம், அந்த மாதிரி ஒவ்வொரு லேயருக்கு ஏற்ற மாதிரி பானையோடு நமக்கு கிடைக்கும். இதில் லாஸ்ட் லேயர் வந்து புதிய கற்காலம், அதாவது ஆரம்ப காலகட்ட மனுஷன். இன்னைக்கு வந்து நம்ம பாத்திரங்கள்லாம் வீட்டில் பயன்படுத்துகிறோம். எப்படி ஆயிடுச்சுன்னா பானையிலேருந்து அலுமினியம் வந்து காப்பர், பித்தளை வந்து, அப்புறமா உங்களுக்கு வந்து சில்வர் வந்து எவர் சில்வர் ஆகி இப்போ நீங்கள் வந்து குக்கரு அது மாதிரி எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் முன்னோடியாக இது இருந்தது. ஸோ அந்த மாதிரி டிரான்சிஷன் வந்து உங்களுக்கு வந்து இரும்பு காலகட்டத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் வேர் பயன்படுத்தி, அதை கருப்பு சிவப்பு பானையோடு பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த ஒரு இடைக்கால வரலாற்று காலத்தில் வந்து எல்லாமே சிவப்பு கலர் பானை இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்காங்கல்ல, பொங்கலுக்கெல்லாம் நீங்கள் பானை வாங்குவோம், அந்த மாதிரியான பானை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதை வச்சு அனலைஸ் பண்ணுறது. இதுக்கப்புறம் இதை கழுவுவாங்க பானை, அதில் பேர் ஏதாவது எழுதியிருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இல்லை கிராஃபிட்டி மார்க், அதாவது எழுத்து அறிவு வரதுக்கு முன்னாடி ஒரு எழுத்து அவங்க பயன்படுத்தியிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டிசைனு, டெக்கரேஷனு, அனிமல்ஸு, பெயிண்டிங்கு, இந்த மாதிரி இங்கே இருக்கிறது எல்லாமே பெயிண்டிங் இருக்கிறதான்றது எல்லாமே வந்து அவங்க செக் பண்ணி அதெல்லாம் தனியாக பிரித்து அதை அனலைஸ் பண்ணி அதைப்படி தான் ரிப்போர்ட் எழுதுவோம் நம்ம. இப்போ இந்த லேயர்ல தான் உங்களுக்கு அந்த தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள். தமிழ் எழுத்து இங்கே பொறிக்கவே இல்லை. இங்கே பொறிச்சது நான் சொல்கிறேன் மேடம், தமிழ் எழுத்து பொறிச்சது வந்து இங்கே கிடைக்கவே இல்லை. அது வந்து இங்கே இதே மாதிரி அந்த பக்கத்தில் ஒரு 5 குழி தோண்டி இருக்கும் இந்த மலையோட கடைசியில். ஸோ அங்கே வந்து நமக்கு தமிழ் எழுத்து கிடைக்குது. அதோட லாஸ்ட் லேயரே வந்து சங்கமேஜ் தான், எர்லி ஹிஸ்டாரிக்கல் பீரியடு. என்னன்னா இங்கே தான் முதல் செட்டில் ஆயிருக்காங்க புதிய கற்காலத்தில். 2500 BC மேம். ஆமாம், முன்ன வந்து சங்கமேஜ்னா, அதாவது சங்க காலம்னா கிமு 3லேருந்து 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது. இப்போ கீழடி எஸ்கவேஷனுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சங்க காலம் அப்படின்னு சொல்லி ஒரு 900 வருஷம், இங்கே பக்கம் ஒரு 600 வருஷம், இங்கே பக்கம் ஏடியில் ஒரு 300 வருஷம், 900 வருஷம் வந்து சங்க காலமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த இடத்துல சங்க காலத்துலேருந்து தான் செட்டில்மெண்ட். அதாவது சங்க காலன்றது வரலாற்று தொடக்க காலம், ஏன்னா எழுத்து வந்துடுச்சு இல்லை, அதனால வரலாற்று தொடக்க காலம் அங்கே நமக்கு கிடைக்குது. இங்கே செட்டில் ஆகிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் ஆகிருக்காங்க, சின்ன குழுவாக இருந்து பெரிய ஒரு கிராமமாக மாறி இருக்கு. ஸோ அந்த கிராமமாக மாறும்போது அப்படியே பக்கத்தில் மூவ் ஆகி போயிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு எழுத்து வந்து அங்கே தான் கிடைச்சிருக்கு. இங்கே வந்து இது வரைக்குமே எந்த விதமான எழுத்தும் நமக்கு கிடையாது. ஆமா, புதிய கற்காலன்றது எழுத்து. அப்போ அயனேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து எழுத்தே கிடைக்காது. கிராஃபிட்டி மார்க் தான் அயனேஜில் கிடைக்கும். அது வந்து எழுத்து, தமிழ் எழுத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின ஒரு எழுத்து வடிவம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து வரலாற்று அதுல வந்து உங்களுக்கு தமிழ் எழுத்து வந்து நிறைய கிடைக்குது. டீச்சர், இன்னொரு விஷயம், இந்த இடத்த கண்டுபிடிச்சது ஒசூரில் வேலை செய்கிறவர் தான், பிரகாஷ்ன்ட்டு. அசோக் லைனில் வேலை செய்கிறாரு. நாங்கள்லாம் 2019 வந்தோம். 2019 வர்றப்போ பாறை ஓவியம் பார்க்குறதுக்கு தான் வந்தோம். அவர் தான் என்ன பண்ணார், மண்ணிலேருந்து டெரக்கோட்டா எடுத்தார். இந்த இடத்துல இல்லை, எழுத்து கண்டுபிடிச்சோன்னு சொன்னார்ல சாரு, அந்த இடத்துல இங்கேருந்து ஒரு 500 மீட்ரு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் தேட ஆரம்பித்தோம். ஓடுகள், கல்லாயுதம் 2 கிடச்சி, சங்ககால செங்கல் கிடச்சி. அப்புறம் வந்து பரந்தாமன் சாரை வந்து நாங்கள் என்ன பண்ணோம், கூட்டிகிட்டு வந்து காமிச்சு இந்த இடத்த பண்ணலாமான்னு காமிச்ச அப்புறம் தான் சார் வந்து ரிப்போர்ட் எழுதி இங்கே பண்ணது. அதனால் நம்ம வாத்தியாருங்களுக்கும்
இந்த சைட்டுக்கும் நிறைய சம்மந்தம் உண்டு, உங்கள் ஒசூருக்கும் சம்மந்தம் உண்டு. சார் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க இந்த பசங்களுக்கு. செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் ஜென்ரலி வந்து அந்த ரிவர்ஸ் ஓரத்துலையும் இந்த மலையடிவாரத்துலையும் தான் இருக்கு. அதுவே எங்க பசங்க அதாவது நாகரீகம் எப்போ அதாவது நாகரீகம் வந்து மக்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்னது? தண்ணி. முதல்ல நமக்கு என்ன வேணும்? தண்ணி. ஸோ மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்கெல்லாம் அதாவது முதல்ல வந்து மக்கள் வந்து அவங்க சாப்பாடு தான்ப்பா நமக்கு முக்கியம். ஓகேவா? நமக்கு என்ன முக்கியம்? சாப்பாடு. முதல்ல வந்து காட்டில் இருந்திருக்காங்க, மலையில் இருந்திருக்காங்க. அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேட்டையாடி இருக்காங்க. வேட்டையாடும் போது நமக்கு அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? நிறையா இதெல்லாம் கிடைச்சிருக்கு, மீட்லாம் கிடைச்சிருக்கு, சாப்பிட்ருக்காங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணியிருக்காங்க? கீழே வந்திருக்காங்க. கீழே வந்தோடனே விவசாயம் ஆரம்பிச்சிருக்காங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? முதல்ல தண்ணி. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நதிக்கரை எங்கே இருக்கோ அங்கே அவங்க வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நதிக்கு இங்கே ஒரு நதி இருக்கா, தண்ணி நதினா ரிவர், அந்த மக்கள் வந்து நாகரிகமாக முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல்ல மலையில் எதுக்கு மலையில் இருந்தாங்க? அங்கே சாப்பாடு கிடைக்கும். அடுத்து கீழே வந்திருக்காங்க. கீழே விவசாயம் பண்ணி அவங்களுக்கு அவங்களே வந்து உற்பத்தி பண்ணி சாப்பிட்ருக்காங்க. அந்த சாப்பாட்டுக்கு என்ன தேவை? தண்ணி வேணும். இப்போ தண்ணின்னா நதிக்கரை பக்கத்தில் இருந்து அவங்க வந்து இது தண்ணியை யூஸ் பண்ணி விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. வேற எதனா கேட்கறதுனா ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க அடுத்த மாசம் வரதா இருந்தா நாங்க யாரும் இங்க இருக்க மாட்டோம், பூட்டிடும். சார் இத க்ளோஸ் பண்றதுன்னா பிட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவோம் மேம். லேண்ட் இது வந்து எல்லாமே பிரைவேட் லேண்ட். அவங்ககிட்ட நாங்க எல்லாமே அவங்க கிட்ட ஒரு 3 மாசம் இல்ல 6 மாசத்துக்கு நாங்க ஒர்க் பண்ணிட்டு எப்படி லேண்ட் வாங்கினோமோ அதே மாதிரி லேண்டை நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம். உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் பேக் பண்ணி. ஆமாம், இது எல்லாமே நாங்கள் எடுத்துப்போம். லேண்டை திருப்பி க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். உங்களுக்கு பசங்களா உங்களுக்கு எதனா டவுட்டா? அந்த எலும்பு கேட்டானே ஒருத்தன். விவசாயம் பண்ணா விதை வேணும், விதை எங்கிருந்து கிடைச்சிருக்கும்னு சொல்லிட்டு கரெக்டான கேள்வி, நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா விவசாயம் பண்றதுக்கு விதை வேணும், விதை எங்கிருந்து வந்திருக்கும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க முதல்ல காட்டுல தானே இருந்திருக்காங்க. ஸோ காட்டுலயே அவங்களுக்கு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சிருக்கும். ஸோ அதை அந்த விதையை எடுத்து அவங்க வந்து விவசாயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரே நாள் 100 ஏக்கர்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. முதல்ல கொஞ்சம் அப்புறமா கொஞ்சம் அப்படிதான். எல்லாமே ஆக்சிடென்ட் மூலமாக தான் நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. ஃபயர்னா நெருப்பு வந்து ஆக்சிடென்ட் மூலமாக தான் கிடைச்சிருக்கு. 2 பேர் ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல்லை வந்து ஏதோ ஆக்சிடென்ட்டாக இப்படி தட்டியிருக்கா, நெருப்பு வந்திருக்கு. ஓகேவா? அதே போலவே வந்து எல்லாமே ஆக்சிடென்ட் மூலமாக அந்த காலத்தில் கிடைச்சிருக்கு. ஏதோ மேலேருந்து ஒரு விதை எடுத்திருப்பாங்க, விதைச்சிருப்பாங்க, அது நிறையா வந்திருக்கும். அப்படியே விவசாயத்தை அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல கேள்வி. அப்போ வந்து போக்குவரத்து வசதி இல்லைங்கிறதுனால அங்கங்க வந்து மலையில அதுவும் தங்கியிருந்ததா சொல்றாங்க. மலையில தான் போக்குவரத்து வசதி இல்லை, விலங்குகளுக்கு பயம்.